இந்த பேய்ங்க ரெண்டும் சண்டை போட்டிருக்க நேரத்தில் அந்த ஊருக்கு புதுசாக ஒரு மந்திரவாதி வரான். இவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். ஒவ்வொரு ஊருக்கா போய் அங்கே இருக்கிற பேயெல்லாம் பிடிச்சு இவனோட சக்தியை அதிகமாக்கிக்குவான். அந்த மாதிரி இவன் 2-3 ஊருக்கு போய் தொலைவி பார்த்துட்டான். எந்த பேயுமே கிடைக்கல. கடைசியில் இந்த ஊருக்கு வரான். நம்ம நிறைய ஊருக்கு போயிருக்கோம். ஒவ்வொரு ஊர்ல பேய் இருந்திருக்கு. ஆனா இந்த கடைசி 3 ஊர்ல மட்டும் எந்த ஊர்லயும் பேய் இல்லை. சரி, கடைசியா இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இங்க பேய் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாவது பிடிச்சி நம்ம சக்திய அதிகமாக்கணும். இங்க இருந்தா எதுவும் தெரியாது. ஊருக்குள்ள போய் நம்ம பார்ப்போம், யாராவது ஏதாவது பத்தி பேசுறாங்களா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே அந்த ஊரை நோக்கி போறான் அவன். ஊருக்குள்ள போறப்ப 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத பார்த்ததும் இவன் ஓரமா நின்னுட்டான். டேய் தம்பி, கேள்விப்பட்டியா? இந்த ஊருக்குள்ள ஏதோ ஒரு பேய் ரொம்ப நாளா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காமே, எல்லாத்தையும் தொந்தரவு செஞ்சிட்டு இருக்காமே. உனக்கு ஏதாவது தெரியுமாடா? தெரியுங்க. அண்ணா, அது ஒரு பேய் இல்லைங்கண்ணா, 2 பேய் சேர்ந்துதான் எல்லாத்தையும் பண்ணுதுன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்ததெல்லாம் இந்த மந்திரவாதி கேட்டுட்டு இருக்கான். என்ன, இந்த ஊர்ல 2 பேய் இருக்கா? நம்ம ஒரு பேய் கிடைக்காதான்னு அத்தனை ஊரு சுத்தணும். இங்க ஒண்ணுக்கு 2 பேய் இருக்குதா? சரி சரி, நமக்கு ஜாக்பாட்டு தான். அந்த 2 பேயும் பிடிச்சு நம்ம மிகப்பெரிய சக்திவாலியா ஆகணும். எப்படியாவது அந்த 2 பேயும் நம்ம வழிக்கு கொண்டு வர வச்சு நம்ம சக்தி வாய்ந்தவனா ஆகணும். அப்படின்னு அந்த மந்திரவாதி திட்டம் போடுறான்.